ஹாய், ஹலோ, வணக்கம். அதாவது இன்னொருத்தரோட பிரச்சனை, இன்னொருத்தரோட வாழ்க்கையில், இன்னொருத்தரோட அ குடும்ப வாழ்க்கையில் நம்ம கருத்து சொல்கிறது மிகப்பெரிய தவறு. அதை நான் எப்போவுமே பண்ணுறதில்ல. அது மிகப்பெரிய தவறான விஷயம். ஆனால் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குதுன்னா, அதுக்கு எதிர்ப்பா ஒரு குரல் கொடுக்கலன்னா, அது நம்ம வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. நம்ம கொடுக்கலாம். எதுக்காக இந்த பதிவுன்னா, இப்போ ஜெயம் ரவிகிட்ட வந்து மாதம் வந்து ஜீவனாம்சங்கிற பேரில் ரூ. 40,00,000 கேட்குறாங்க. அதாவது ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 கோடி ரூபா சம்பளம் வாங்குறான்னு வைங்களேன். 8 மாதம் டேட் வாங்கியிருப்பாங்க. 8 மாதம் டேட்டில் இந்த 2 கோடியில் டிடிஎஸ்ன்னு சொல்லி 60,00,000 போயிடும். இது போக மிச்சம் இருக்கிறது 1,40,00,000. இவங்க கணக்குப்படி பார்த்தோன்னா இந்த 8 மாதத்துக்கு மட்டுமே 8 நாளுன்னா 3,20,00,000. புரியுதுங்களா? இது வந்து ஓகே. இது வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கும்போது கூட 40,00,000 கொடுக்குறான்னு வைங்களேன். அதுவே ரொம்ப கஷ்டமானது, கடுமையானது. கொடுத்துறான்னு வச்சுக்க. ஒரு 2 வருஷம் கழிஞ்சு மார்க்கெட் போனால் எப்படி 40,00,000 கொடுப்பாரு? உண்மையிலேயே வந்து ஜெயம் ரவி புத்திசாலித்தனமாக பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அங்கேருந்து தப்பிச்சு வந்தது தான்.